தேமுதிகவுக்கு வந்து கூடுதல் தொகுதியை ஒதுக்கணுன்றதுக்காக இவங்களுடைய தொகுதி அதான் அடிப்படையிலே சொல்லிட்டோமா, இந்த அணுகுமுறை என்பது தவறான அணுகுமுறை. திமுக தலைமை இன்றைக்கு செய்வதற்கு இன்றைக்கு அவங்களுக்கு புரியாது. நாளைக்கு ஒரு நாள் அவர்கள் வேதனைப்படுகிற போது புதிய இந்த கூட்டாளிகள் ஆறுதல் சொல்வார்களா? வந்து அந்த கூட்டணிக்குள்ள உங்களுக்கு அதிருப்தி இருக்குன்றது ஒரு பக்கம் இருக்குல்ல, அது இல்லன்னு நான் சொன்னேன். இப்போ எந்த கூட்டணியில எல்லாரும் திருப்தியா இருக்காங்க சொல்லுங்க. யாருனாலும் இருக்க முடியாது தானே. வாழ்நாள் முழுக்க தன்னை ஒப்படைத்துக் கொண்ட கணவனும் மனைவியும் கூட எப்போதும் ஒன்னா இருக்க முடியாது. இதுதான் யதார்த்தமான உண்மை. ஆனா கருத்து வேறுபாடு இருக்குன்னு ஏன் திரும்ப மறுபடியும் அங்கேயே இருக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்ப திமுக கூட்டணி உனக்கு வயசானதுக்கு அப்புறம் தான் புரியுது நான் சொல்றது. புருஷன் பொண்டாட்டிக்கே அது உண்டுன்னு அப்புறம் நேத்து கோச்சுக்கிட்டீங்களா, அப்புறம் ஒன்னா புருஷன் பொண்டாட்டியா இருக்கேன் வெளியே போயிருன்னு சொல்லுவீங்களா? உங்களுக்கு திமுக மேல என்ன சார் அதிருப்தி இருக்கு? எனக்கு ஆமா ஆமா. ஏமா கரண்ட் பில் எவ்வளவுமா கட்டின 5 வருஷத்துக்கு முன்னால? இப்ப எவ்வளவுமா கட்டுற? அவ்வளவு பொருளுடைய விலை இப்ப 2 மடங்கு 3 மடங்கு 4 மடங்கு கூடி இருக்கா? உங்களுடைய வருமானம் ஏதாவது கூடி இருக்கா? இவ்வளவு குற்றச்சாட்டுகளை வைக்கக்கூடிய நீங்க ஏன் தொடர்ந்து அதே கூட்டணியில நீட்டிக்கிறீங்க? ஏன் நானா கட்சிக்கு தலைவனா நானா தான் மாத்திருப்பேன். நான் மாத்தணும் தான் சொன்னேன், மாறல. நான் என்ன பண்ண முடியும்? அப்புறம் ஏன் இன்னும் இத்தனை கூட்டணி கட்சிகளும் வந்து திமுக ஏமா அவங்க கிட்ட கேளுமா, ஏமா திரும்பி திரும்பி தப்பா கேட்கிறேன். தொடர்ந்து நீ ஆதரிக்கிறியா சொல்லுமா? தொடர்ந்து மறுபடியும் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா கருத்து கணிப்புகள் பலவும் திமுகவுக்கு சாதகமாக அம்மா மீண்டும் அவங்ககிட்ட நம்ம மாட்டிக்கிட்டேன்னு நினைக்கிறேன். நான் என்ன சொல்லிட்டு வரேன் புரியாம நீ பாட்டு பேசிருமா? சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர் சார் சூப்பர். தொடர்ந்து காங்கிரஸ்ல நீங்க நீட்டிச்சாலுமே தாவேக்காவுக்கு ஆதரவு குரலா மாறி இருக்கீங்க. இதுக்கு பின்னாடி என்ன ரீசன் இருக்கு? நீங்க கூட வந்தீங்க, வாங்கம்மா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறேன். ஓகே, இது தப்பா? கிடையாது. யாரா இருந்தாலும் எல்லாருடைய நேயத்தோடு பழகுவது என்பது நல்ல பக்குவப்பட்ட அரசியலுடைய வேலை. நான் அதை செய்யறேன். ஓகே சூப்பர் சார். இப்போ ஆதவ அர்ஜுனா அவர்கள் நேற்று பேசும்போது ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க, காங்கிரஸ்ல இருந்து இன்னும் முக்கிய நிர்வாகிகள் வந்து 2 நாள்ல தாவேக்கால இணைவாங்க அப்படின்னு. அந்த முக்கிய நிர்வாகிகள்ல வேலுச்சாமி அவர்களும் இருக்காங்களா அப்படின்றது என்னுடைய கேள்வி. நீங்க கற்பனையில் கேட்கிற கேள்விக்கு நான் பதில் சொல்ல முடியாது. அவர் அதை சொல்லியிருக்காரா? இல்ல அப்புறம் இந்த கேள்வி கேக்குறீங்க? ஓகே, காங்கிரஸ்ல நீங்க இருக்கிறதுனால ஓகே முக்கிய நிர்வாகிகள்னா இன்னும் யாரு? என்ன தவிர வேற யாருமே முக்கிய நிர்வாகிகளே கிடையாது அப்படி நினைக்கிறீங்களா? ஓகே, ஏன்னா தொடர்ந்து நீங்களா இருக்கட்டும் இல்ல மாணிக்கம் தாக்கூர் அவர்களா இருக்கட்டும் தொடர்ந்து அதிருப்தியை நிறைய வெளிப்படுத்தினாங்க. நிறைய தாவேக்கா சப்போர்ட் பண்ற மாதிரியான விஷயங்களை முன் வச்சாங்கன்றப்போ சோ ஓகே இவங்க எல்லாம் போக போறாங்களா அப்படின்ற ஒரு பார்வை இருக்குது. நீங்கள் எடுக்கிற முடிவுக்கெல்லாம் நாங்க கட்டுப்படணும் இல்லம்மா. ஓகே, ஏன்னா நீங்க என்ன எந்த இடத்துல புரிஞ்சுக்கலன்னு கேட்டா, நாங்க ஒன்றும் சும்மா நேத்தான் கிரவுண்ட்ல விளையாண்டு வர்ற அரசியல்வாதி அல்ல. நீங்க எல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாலே அதுக்கு பல வருஷத்துக்கு முன்னால இருந்து அரசியல் இருக்கிறோம். அதனால அதையும் மனசுல வச்சுட்டு கேட்டாதான் இந்த கேள்வி எல்லாம் வராது. நான் முழு நேர அரசியலுக்கு வந்து 55 வருஷம் ஆச்சு. நான் முத அரசியல் ரீதியா மேடையில பேசி என் மீது வழக்கு போட்டதே 71 தேர்தல்ல 4 கேஸ் போட்டாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சாதான் இந்த கேள்வியை கேட்க மாட்டேன். நான் சேரணும்னா யார்கிட்டையும் கேட்கணுங்கிற சொல்ல நான் மட்டும் சொல்லிட்டு போறேன். இதுல என்ன ரகசியம் இல்ல? இன்னும் தாவேக்கா தரப்புல இருந்து நம்ம திமுக கூட்டணி அப்படின்றது உறுதியான ஒரு கூட்டணியா மாறிடுச்சு. வேட்பாளர்களும் இதுவும் உங்களுடைய கற்பனையவே பேசிக்கிட்டு இருக்காதேம்மா, நடைமுறையை பேசுங்கம்மா. எதுவுமே அரசியல்ல இதெல்லாம் முடிவுங்கிறத இந்த இன்னையோட நிறுத்திருங்க. எல்லாமே கமாதான், தொடரும் தான். தொகுதி பங்கெல்லாம் வந்து நான் சொல்றது உங்களுக்கு தமிழ்ல தானே சொல்றேன், புரியுதா? அரசியலில் இதுதான் ஃபுல் ஸ்டாப் என்பது இல்லை. எப்போதும் எதுவும் நடக்கும். உச்சகட்டம் இந்தியாவில் நடந்தது என்பது காங்கிரஸுடைய சித்தாந்த ரீதியான பெரிய எதிரியே யாரு? பிஜேபி. இன்னொன்னு யாரு? மகாராஷ்டிரால பெரிய அளவு சிவசேனா. அந்த சிவசேனாவும் காங்கிரசுமே தேர்தல் முடிவுக்கு பின்னால ஒண்ணு சேர்ந்து ஆட்சி அமைச்செல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இது முடிஞ்சு போச்சு, இனிமே இதுதான் நினைக்கணும். ஓகே சார், ஓகே சார், பரவாயில்ல. இப்போ தொடர்ந்து தாவேக்கா இன்னும் காங்கிரஸுக்கு வந்து வலை வீசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. ஏன்னா காங்கிரஸ் எல்லாம் மீனும் மானுதான் இருக்காங்களா வலை வீசுறதுக்கு? நீங்க அரசியல தயவு செஞ்சு பாருங்க. தொடர்ந்து ஏன் அவங்க அதை வந்து முன் வச்சுக்கிட்டே இருக்காங்க? அதாவது ஆட்சியில பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு விக்ரவாண்டியில விஜய் அவர்கள் சொன்னாங்க. பட் கூட்டணிக்கு இது வரைக்கும் யாருமே விஜய் கூட போகல. ஆனாலும் இன்னுமே வந்து காங்கிரஸ்ல இருந்து முக்கிய நிர்வாகிகள் வருவாங்க. இது வரைக்கும் காங்கிரஸ் வருவாங்கன்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப காங்கிரஸ் கூட்டணி உறுதியானதுக்கு அப்புறம் காங்கிரஸ்ல இருந்து முக்கிய நிர்வாகிகள் வருவாங்க அப்படின்ற மாதிரியான விஷயத்தை தாவேக்கா தரப்புல இருந்து தொடர்ந்து வச்சுக்கிட்டே அவங்க பேசுவது அவங்களுடைய உரிமையுமா? இதுக்கு நான் என்ன போய் அந்த ஏகே பாடத்தில் எடுத்து சொல்லாங்கிறீங்களா? அவங்களுடைய விருப்பத்தை ஆசையை சொல்ல உரிமை இருக்குல்ல. கண்டிப்பா அது எனக்கு விருப்பம் இருந்தா ஆமான்னு சொல்லுவேன், இல்லைன்னா இல்லைன்னு சொல்ல போறேன். இதுல என்ன இருக்கு? எதுவும் கிடையாது.
இப்ப அந்த கட்சியில இருந்து தாவேக்கால இருந்து வேற கட்சியில சேர்ந்தவங்கள யாரும் இல்லையா? இல்ல. 2 நாளைக்கு முன்னாடி அந்த கட்சியில இருந்து பிரமுகர் வேற கட்சி இருந்தாங்க. அதனால உங்களுடைய பார்வை ஒருபட்ச பார்வையா இருக்கு. எல்லா கட்சியில இருந்தும் வெளியே போய் மற்ற கட்சியில சேர்றவங்க இருக்கிறாங்க. ஆனா ஒரு கட்சியில இருந்து மட்டும்தான் அப்படி நடக்க போவதை போல நீங்களே கற்பனை செய்து கொண்டு கேட்டால் அதற்கு என்னிடம் பதில் இல்லை. இல்ல சார். ஏன்னா நம்ம ஆரம்பத்துல இருந்து சரி சார். இப்போ வேற எந்த கட்சிக்கு அவங்க கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு மும்முரமா இருந்தாங்கன்னா, ஏன்னா ஒரு பக்கம் வந்து என்டிஏ கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துதுன்னு இடைப்பட்ட காலத்துல சொன்னாங்க. பட் விஜய் அவர்கள் வந்து அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க. முற்றுப்புள்ளி வச்சாலுமே தாவேகோடைய பார்வை எல்லாமே ஒண்ணு விசிக பக்கம் இருந்தது. இல்லன்னா காங்கிரஸ் பக்கம் தான் இருந்தது. அத மறுக்கிறதுக்கு இல்ல இல்லையா? சார் அப்படின்னா நீங்க சொல்றது என்ன புரியுதுன்னா, அவர் துவக்கத்திலிருந்து உள்ள தெளிவா இருந்திருக்கிறார். பிஜேபி கூடாதுங்கிறது தெளிவா இருக்கான்னு சொல்லிட்டீங்க. ம். காங்கிரஸ் மேல பாசமா இருக்கிறான்னு சொல்லிட்டீங்க. அப்ப அவர் பார்வையை பொறுத்தவரை சரிதானே. அதில் உங்களுக்கு உடன்பாடு இருந்தா அவர் ஆதரிக்கலாம். உடன்பாடு இல்லைன்னா எதுக்கலாம். அவ்வளவுதான். இல்ல என்ன பார்வை முன்வைக்கப்படுதுன்னா, காங்கிரஸ் வந்து தொடர்ந்து மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் வந்து ஆட்சியில் பங்கு அப்படின்ற விஷயத்த முன்னெடுத்தாங்க. அதாவது காங்கிரஸ் முதல் முறையா திமுக கூட கூட்டணிக்கு வரும்போது சரி பாதி தொகுதிகள் ஏம்மா பிரிக்கப்பட்டது இதெல்லாம் சார். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமா? உங்களுடைய சந்தேகம் இப்ப என்ன? அதை கேளுங்க. சரி சார். அப்ப இந்த ஏன் வரலாறு தான் உங்களுக்கு முன்னாலே நான் படிச்சிருக்கேன். அதுக்கு முன்னால வேணா நான் சொல்றேன். திமுக எப்ப ஆரம்பிச்சது அ அதுல இருந்து இல்ல கூட இல்ல சொல்றேன். ஏன் வந்து சரி பாதி பிரிக்கப்பட்டது இன்னைக்கு இவ்ளோ அதெல்லாம் தூரத்துக்கு இது இறங்கி கேள்வியே வந்திருக்கு சார். இல்லம்மா இது. ஏன் 28 சரி, தொகுதி தான் கொடுத்திருக்காங்க சார். 183 சீட்டு ஜெயிச்ச திமுக 71ல 91ல 2 சீட்டு தான் ஏன் ஜெயிச்சது? சொல்லுங்க காரணம் சொல்லுங்க. அரசியலில் இன்னைக்கு என்ன பிரச்சனையோ அதை பற்றி பேசுவதை விட்டு முந்தா நாள் இப்படி இருந்துச்சு, நேத்து இப்படி இருந்துச்சு, இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு அப்படி இருக்குமான்னா இதுக்கு யாரும் பதில் சொல்ல முடியாது. அப்படி சொல்றவன் பக்குவமான அரசியல்வாதி அல்ல. ஓகே. இல்ல ஏன் உங்க யாருக்குமே வந்து அந்த கூட்டணிக்குள்ள உங்களுக்கு அதிருப்தி இருக்குன்றது ஒரு பக்கம் இருக்குல்ல. அது காங்கிரஸ் இல்லைன்னு யாரா சொன்னானா? இப்போ எந்த கூட்டணியில எல்லாரும் திருப்தியா இருக்காங்க சொல்லுங்க. யாருனாலும் இருக்க முடியாது. இருக்க முடியாது தானே. ம். வாழ்நாள் முழுக்க தன்னை ஒப்படைத்துக் கொண்ட கணவனும் மனைவியும் கூட எப்போதும் ஒன்னா இருக்க முடியாது. இதுதான் யதார்த்தமான உண்மை. அதை புரிந்து கொண்டாலே பெரிய லட்சக்கணக்கான பேர், கோடிக்கணக்கான பேர் இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் கருத்து வேறுபாடே இல்லாமல் இருக்கும் என்று நினைக்க மாட்டோம். ஓகே. ஆனா கருத்து வேறுபாடு இருக்குன்னு ஏன் திரும்ப மறுபடியும் அங்கேயே இருக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குல்ல. அப்ப திமுக கூட்டணி உனக்கு வயசானதுக்கு அப்புறம் தான் புரியுது நான் சொல்றது. புருஷன் பொண்டாட்டிக்கே அது உண்டுன்னேன். அப்புறம் நேத்து கோச்சுக்கிட்டீங்களா? அப்புறம் ஒன்னா புருஷன் பொண்டாட்டியா இருக்கேன் வெளியே போயிருங்கன்னு சொல்லுவீங்களா? தனி மனிதர்களுக்கே குடும்பத்துக்கே அது பொருந்துங்கிற போது அரசியல் ஒரே கட்சியிலேயே ஒரே மாதிரி தான் இருக்க முடியும். அப்படி இருந்தா அது செயற்கையானது. அது அடிமை கூடாரன்னு அர்த்தம். அல்லது கொள்ளை கூட்டம் நடத்தும். கொள்ளை கூட்டத்தில் மட்டும்தான் அந்த தலைவர் என்ன சொன்ன பாஸ் அப்படின்னு சொல்லுவான். அப்படி இல்லாத ஜனநாயக அமைப்பில் இருக்க தனி கட்சி ஒரு கட்சியில் கூட கருத்து வேறுபாடுகள் இருக்கும். அப்படி இருந்தால்தான் அது ஜனநாயக கட்சி. இப்போ உங்க சந்தேகம் தீர்ந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. திமுக அப்படின்ற ஒரு கட்சி வந்து மத்த கட்சிகள் எல்லாத்தையுமே சரிசமமா நடத்துதா அப்படின்ற ஒரு பார்வை இருக்கே சார். உங்க பார்வை எப்படி வேணாலும் வச்சுக்கமா. என்கிட்ட திணிக்கிறீங்க அத. நான் திணிக்கல சார். உங்ககிட்ட இருந்து கேள்வியா இல்ல அது இல்ல. கேட்கிறேன். நான் முன்னாலே சொல்லிட்டேன். கருத்து வேறுபாடுகள் தனி மனிதனுக்கு இருக்கும். இல்ல கட்சி தொகுதி கட்சிக்கு அப்படித்தான் இருக்கும். இல்லாமல் இருக்க முடியாது. அது விரும்பியவர்கள் சேர்வார்கள், விரும்பாதவர்கள் விலகி போவாங்க. அவ்வளவுதானே. ஓகே சார். இப்போ இப்ப வேல்முருகன் அந்த கட்சியில இருந்து வெளியே போயிட்டாரா? போனாரா இல்லையா? போயிட்டாங்க. அதை பத்தி நீங்க பேசவே இல்லையே. விரும்பினவங்க இருக்கிறாங்க, விரும்பாதவங்க போறாங்க. இதில் நம்ம கருத்து சொல்வதற்கு என்ன இருக்கு? நாம அவங்களுடைய ஒரு கொள்கை சொல்றாங்க அல்லது சித்தாந்தம் சொல்றாங்க. அதுல உங்களுக்கு உடன்பாடு இருக்கா இல்லையா கேட்டீங்கன்னா அதுக்கு நான் பதில் சொல்லலாம். சேர்வதற்கும் பிரிவதற்கும் அவங்களுக்கு நாம போய் சொல்ல முடியாது. தேமுதிகவுக்கு வந்து 10 தொகுதிகள் கொடுத்திருக்காங்க. ஆனா வந்து விசிகவுக்கு 8 தொகுதிகள் தான் கொடுத்திருக்காங்க. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரீசன் என்ன? ஏன்னா தேமுதிக இன்னைக்கு வந்து கூட்டணிக்கு வந்த கட்சி. ஆனா வந்து விசிக வந்து முன்னாடியில இருந்தே கூட்டணியில இருக்காங்க அப்படின்றப்போ விசிகவுக்கு தானே உரிய அங்கீகாரம் கொடுத்திருக்கணும். உனக்கு தெரியுதுமா? திமுக தலைமைக்கு இது தெரியல. இப்பதான் சரியான கேள்வி இது. இதுல இருந்து நீங்க புரிந்து கொள்ள வேண்டியது ஒரு முக்கியமா இருக்கு. அந்த தேமுதிக இன்றைக்கு கூட்டணியில் சேர்ந்திருக்கிற 20 நாளைக்கு முன்னால கூட அந்த கட்சியுடைய தலைவி பிரேமலதா எங்களுக்கு ஒரே ஒரு இலக்கு தான், இந்த ஊழல் லஞ்சம் வாங்குற இந்த திமுகவை தமிழ்நாட்டை விட்டு விரட்டுறது ஒண்ணுதான் அப்படின்னு பேசா. இப்ப அவங்களுக்கு அதிக சீட்டு கொடுத்திருக்காங்க. தொடர்ந்து உங்க கூடவே பயணிக்கிற சிறுத்தைகளுக்கு ஏன் குறைச்சிருக்கீங்க? இதான உங்க கேள்வி. இது நியாயமான கேள்வி. நான் இதுக்கு உங்களை போலவே நானும் கற்பனை செய்ய தான் பதில் சொல்லணும். எப்பவுமே நம்ம கூட இருக்கிறவங்களை மதிக்கிறது ரொம்ப முக்கியம். இடையில வந்தவங்களை மதிச்சா கடந்த காலத்தில் நம்மோடு தோழமையா இருந்தவர்கள் அவர்கள் என்ன நினைப்பாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கலன்னா அன்றைக்கு மகிழ்ச்சியா இருக்கலாம், பின்னால அதுவே துயரத்திற்கு போய் தள்ளி. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்குமே ஒரு தொகுதியே குறைச்சு கொடுத்திருக்காங்க இல்லையா சார்? போன முறை 6 தொகுதி கொடுத்து இந்த தடவை இந்திய கம்யூனிஸ்டுக்கு அதாம்மா குறைச்சுதான் கொடுத்திருக்காங்க. தேமுதிகவுக்கு வந்து கூடுதல் தொகுதியை ஒதுக்கணுன்றதுக்காக இவங்களுடைய தொகுதி அதான் அடிப்படையிலே சொல்லிட்டோமா. இந்த அணுகுமுறை என்பது தவறான அணுகுமுறை. திமுக தலைமை இன்றைக்கு செய்வதற்கு இன்றைக்கு அவங்களுக்கு புரியாது. நாளைக்கு ஒரு நாள் அவர்கள் வேதனைப்படுகிற போது
அன்றைக்கு எதிராக இருந்தால் கூட உங்க தோழர்கள் வேணா உங்களுக்கு ஆறுதல் சொல்லுவாங்களுடைய புதிய இந்த கூட்டாளிகள் ஆறுதல் சொல்வார்களா? அந்த கேள்வியை கேட்டு பாற்றால் அவங்களுக்கு விடை தெரியும். ஓகே. உங்களுக்கு திமுக மேல என்ன சார் அதிருப்தி இருக்கு? எனக்கு ஆமா சார். ஆமா, ஏமா கரண்ட் பில் எவ்வளவுமா கட்டின 5 வருஷத்துக்கு முன்னால? இப்ப எவ்வளவுமா கட்டுற? டாக்ஸ் என்னமா 5 வருஷத்துக்கு முன்னால இப்ப எவ்வளவு? வாட்டர் டாக்ஸ் 5 வருஷத்துக்கு முன்னால கட்ட இப்ப எவ்வளவு கட்டுற? நீ காலையில எழுந்த உடனே நைட்டு படுக்கிறவங்க என்னென்ன பொருள்லாம் பயன்படுத்துற நான் ஒன்றும் சொல்ல வேணாம், நீயே போட்டுக்க. அவ்வளவு பொருளுடைய விலையும் இப்ப 2 மடங்கு 3 மடங்கு 4 மடங்கு கூடியிருக்கா? உங்களுடைய வருமானம் ஏதாவது கூடியிருக்கா? இதை சரி பண்ண வேண்டிய செக் அண்ட் பேலன்ஸ் சொல்லுவாங்கல்ல, பொருளாதாரத்தை சீர்படுத்துவது தனி மனிதன் பண்ண முடியாது, அரசாங்கம் தானே பண்ணணும். அதற்கான முயற்சி இந்த அரசாங்கம் எடுத்திருக்கா? இது சாதாரண பார்வை. அதை தாண்டி நான் பார்க்கிற மிக முக்கியமான பார்வை என்பது தனி மனித பாதுகாப்பு, அதுவும் நம்ம வீட்டு பிள்ளைகளுடைய பாதுகாப்பு. உங்களுக்கு ஒரே ஒண்ணு சொல்றேன், 2.5 வயது ஒரு பெண் குழந்தை, மிருகங்கள் கூட செய்யாத அந்த காரியத்தை செய்த அவன் திமுகவுடைய இளைஞருடைய பொறுப்பாளர். அவனை எவ்வளவு ஜாலியா மாமியார் வீட்டுக்கு போற மாதிரி சிரிச்சுட்டே வர்றானா போலீஸ் கூட. ஆனா எந்த பாவமும் அறியாத அஜித் குமார பொதுமக்கள் மத்தியில அடிச்சே கொண்டாங்களா? இந்த ரெண்டுக்கு இருக்கிற வேறுபாடு உனக்கு தெரிந்தாலே இந்த கேள்வி இல்லை. இப்படி சம்பவம் நடப்பது அவர்கள் கையில இல்லை, அதற்கு பின்னாலே எப்படி நடவடிக்கை எடுக்கிறார்கள் என்பதுதான் முக்கியம். அந்த நடவடிக்கை இந்த அஜித் குமாரை அடிச்சு கொண்டதை போல இந்த 2.5 வயசு குழந்தையை பாடுபடுத்தினானே அவனை அடிச்சு கொண்டிருந்தா கூட மக்கள் தப்புன்னு சொல்ல மாட்டாங்க. செய்ய வேண்டிய இடத்துல செய்யாம செய்யக்கூடாத இடத்துல செய்வதை யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது. உங்க வீட்லயும் அப்படி ஒரு சம்பவம் நடந்தால் மட்டும்தான் நான் சொல்றதை புரிஞ்சுக்க முடியும். இப்ப பாக்குறீங்க, என் வீட்டுல எனக்கு பேர பிள்ளைங்களோட பேர் இருக்காங்க. அதை பார்க்கிற போது இந்த உணர்வு வரலன்னா நான் மனுஷனும் இல்ல, நான் மனுஷனா பிறந்ததே வேஸ்ட். நான் அரசியல் இருக்கிறது மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய அரசியல் பேரை சொல்லிட்டு மக்களை இம்சைப்படுத்தாங்க. இந்த தமிழக வாழ்வுரிமை கழகத்திலிருந்து வெளியில போன வேல்முருகன் அவர்கள் ஒரு விஷயத்த சொன்னாங்க. என்னன்னா திமுக வந்து பெரிய அண்ணன் போல நடந்துக்குது அப்படின்னு ஒரு விஷயத்த தான் வச்சுட்டு போறாங்க. சோ அப்படிதான் இருக்குதா இப்ப திமுக அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கே சார். இந்த கேள்விக்கு வேலையே இல்லை. நான் தான் சொல்றேனே, தான் என்கின்ற எண்ணத்தோடு இருக்கிறவன் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் அவனுடைய வீழ்ச்சி அன்றிலிருந்து தொடங்குவது ஆரம்பம் நான் நினைக்கிறேன். இந்த எண்ணத்தை அவர் மாற்றிக்கொள்ளாவிட்டால் ரொம்ப நாள் வேணாம், அவருக்கு பணம் இருக்கும், பங்களா இருக்கும், எல்லாம் இருக்கும், துன்பத்திலும் துயரத்திலும் வாடுகிற போது ஆறுதல் சொல்ல கூட ஆள் இருக்காது 6 மாசத்துக்கு அப்புறம். இவ்வளவு குற்றச்சாட்டுகளை வைக்கக்கூடிய நீங்க ஏன் தொடர்ந்து அதே கூட்டணியில நீட்டிக்கிறீங்க? ஏன் நானா கட்சிக்கு தலைவனா நானா தான் மாத்திருப்பேன். நான் மாத்தணும் தான் சொன்னேன், மாறல, நான் என்ன பண்ண முடியும்? உங்களுக்கு இந்த கூட்டணியில இருக்கிறதுல உடன்பாடு இல்லையா சார்? கூட்டணி அதுக்கு காரணம் 5 ஆண்டு காலம். இவ்வளவு நேரம் என்னமா சொன்னேன்? இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில தனி மனித பாதுகாப்பே இல்லை என்கிற போது 1 2 வரிசையா பாருங்க, இந்த 1 மாசத்துல இருந்தது. இதை எப்படிங்க ஏற்றுக்கொள்ள முடியும்? பாதுகாப்பு என்பதுதான் எல்லாவற்றை விட முக்கியம். உடை சரியா இல்லைன்னா கூட பரவாயில்ல, உணவு சரியா இல்லைன்னா பரவாயில்ல, வெளியே போனா நம்ம பிள்ளைகள் முழுசா வருமானம் தெரியாத அளவுக்கு ஒரு நிலைமை வந்தால் அதை விட கொடுமை ஒன்றும் இல்லை. சர்வாதிகார நாட்டில் கூட அது இருக்காது, அதை விட மோசம் நடக்கும். அப்படி ஒரு நிலைமை போயிட்டு இருக்கு. அதுல இன்னும் கொடுமை. அதற்கு காரணமாக ஆளுங்கட்சிக்காரர்களா எல்லா இடத்துல இருக்காங்க. பிளேன்ல இருக்கக்கூடிய ஒரு ஏர் ஹோஸ்டர்ஸ்ல போய் அத்துமீறவனை பார்த்தா அவரும் திமுக பொறுப்பாளர் இருக்கிறான். இப்படி ஒவ்வொரு பின்னால் இருக்கு. அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் அதை விட்டு விட்டு இப்படி பொதுமைப்படுத்தி கொண்டு போவது ஆட்சியில் இருக்கிற காரணத்தால் செய்தால் அதற்கு பின்னால் வருத்தப்பட வேண்டியிருக்கும் என்பதை அன்போடு எச்சரிக்கிறேன். அதை புரிந்து கொண்டால் அவருக்கு நல்லது. ஓகே சார். ஓகே. இப்போ தொடர்ந்து இவ்வளவு குற்றங்கள் நடந்துகிட்டே இருக்குது அப்படின்ற பட்சத்துல எப்படி வந்து திமுகல இருந்து நிறைய பேர் வந்து சட்டம் ஒழுங்கு சரியா இருக்குது, மத்த மாநிலத்தை கம்பேர் பண்ணும்போது நம்ம தமிழ்நாடு நல்லா என்ன தான் சொல்றேன், இருக்குது. மனுஷன் பேசல பேசுவோம், பைத்தியக்காரன் பேச்செல்லாம் வேண்டாம். எல்லாருக்கும் கண்ணுக்கு முன்னாலே தெரியும் சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்குன்னா அவன் பைத்தியக்காரன், நான் அயோக்கியன். அவனை பத்தி ஏன் நம்ம பேசிக்கிட்டு? அவன் வீட்டுல இருக்க 2 வயசு பெண் குழந்தைய இப்படி கற்பழிச்ச உடனே அவன் ராஜபாட்டையா கூட்டு போனா அன்னைக்கு அவனுக்கு தெரியும் சட்டம் ஒழுங்கு ரொம்ப பாதுகாப்பா இருக்கு. சொல்லி பாருங்க, பக்கத்து வீடு தீப்பிடி தெரிகிற போதே தன்னை பாதுகாத்து நினைக்கிறதான புத்திசாலி. அந்த வீடு தானே எரியும், சும்மா இருந்தாலும் அடுத்து உன் வீடு எரியும். சமூகத்தில் நடக்கிற தவறுகள், நான் என்ன சொல்றேன், நடப்பது கூட முக்கியம் அல்ல, அவர்கள் மீது எடுக்கிற நடவடிக்கை சரியில்லைங்கிற. அது சரியா இருக்குன்னு சொன்னா அந்த பைத்தியக்காரனை என்ன பண்ணுவீங்க? ஏன் தொடர்ந்து சட்டங்களை வந்து கடுமையாக்க மாட்டாங்க சார்? சட்டத்தை கடுமையாக்குறது முக்கியம் இல்ல, அதை சரியாக செயல்படுத்துவது. நான் என்ன சொன்னேன், ஒரு பாவம் அறியாத அஜித் குமார் அடிச்சே கொண்ட இந்த போலீஸ் இவ்வளவு கேவலமான காரியத்தை செஞ்சவன மாமியார் வீட்டுக்கு கூட்டு போற மாதிரி கூட்டு போறான்ல, அந்த வேறுபாடு என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சுட்டு அந்த கேள்வி கேட்கும். அதிகாரம் சரியான வகையில் செயல்படுத்தினால் தவறுகள் குறையும், இவங்க தப்பான வழியில செயல்படும். ஓகே. அப்புறம் ஏன் இன்னும் இத்தனை கூட்டணி கட்சிகளும் வந்து திமுகவுக்கு ஏமா அவங்ககிட்ட கேளுமா, ஏமா திரும்பி திரும்பி தப்பா பேசுறேன்? தொடர்ந்து இப்ப நீ ஆதரிக்கிறதா சொல்லுமா? கிடையாது சார். கிடையாது. நிறைய கிடையாது இல்ல, அப்ப விட்டுருங்க, நானும் ஆதரிக்கல, விட்டுருங்க. இவ்வளவு வேதனையோட நான் சொல்லிட்டு இருக்கேன், அதை போய் நீ விளையாட்டாக்கிறாங்க. இல்ல சார், இன்னும் முட்டு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. நான் சொல்லுவதை நல்லா புரிஞ்சுக்கணும். பேசலாம்ல சார். நான் அதைத்தான் நான் சொல்றேன், வருத்தத்தோடும் வேதனையோடும் ஆதங்கத்தோடும் நான் சொல்லுறேன்.
பாக்குறவங்கள இந்த ஜோக்கு மாதிரி ஆக்கிடக்கூடாது. இதை தொடர்ந்து மறுபடியும் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, கருத்து கணிப்புகள் பலவும் திமுகவுக்கு சாதகமாக ஏய், தான் ஐயா, இருக்குது. அம்மா மீண்டும் உங்ககிட்ட திமுக நம்ம ஆட்சி தான். மாட்டிக்கிட்டேன்னு நினைக்கிறேன். நான் என்ன சொல்லிட்டு வரேன் புரியாம நீ பாட்டு பேசிருமா. இல்ல சார், எனக்கு போய் மறுபடியும் உன் கருத்து அவங்க தான் கணிப்பு எனக்கு வேண்டாமா. எனக்கு தெரிஞ்சுதான் நான் சொல்றேன். கருத்து கணிப்பு யாருமா சொன்னா? எவன் சொன்னா சொல்லுங்க. ஏஎன்எஸ்ஏ வந்து திரும்ப எவன் திமுக சொன்னா தான் சொல்லுங்கன்னு கேக்குறேன். அவன் பொண்டாட்டி யாருக்கு ஓட்டு போட போனவனுக்கு தெரியுமா? பக்கத்து வீட்டுக்காரன் யாருக்கு ஓட்டு போட தெரியுமா? உட்காந்த இடத்துல உட்காந்து இவங்க அவளுக்கு இந்த கருத்து கணிப்பு 15, இவருக்கு 37, இவருக்கு 47, எந்தோ கிறுக்கு பேருக்கு சொல்றான்னு அதை போய் நம்பிட்டு. அது கருத்து கணிப்பு அல்ல, கருத்து திணிப்பு. இப்ப மீண்டும் திமுக ஆட்சிக்கு வராதுன்னு சொல்றீங்களா சார்? நீ வரணும்னு சொல்றியாமா? வேணாம். ஆ. நான் உங்களுடைய நீ சொல்றதே இல்ல, நீங்க மூத்த அரசியல்வாதி. இல்ல, நான் என்னன்னு பல கேட்டேமா, வருடமா வந்து இப்ப தொடர்ந்து நான் பயணிக்கிறீங்க. இவ்வளவு நேரம் என்ன சொன்னேன்? என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. ம். உங்களை போன்ற இளைய அடுத்த தலைமுறை இருக்குல்ல, அவங்க வாழ்க்கையை பற்றி நான் கவலைப்படுறேன். அப்ப நீங்களே கவலைப்படலன்னா அதனால கேட்டேன். நீ சரியா இருக்கியா இல்லன்னு தெரிஞ்சுக்க கேட்டேன். Okay. இது கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. இப்போ தமிழக அரசியல் களம் போலவே வந்து பாண்டிச்சேரியோட அரசியல் களம் பாத்தீங்கன்னா பயங்கரமா சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. தொடர்ந்து அங்கேயுமே வந்து சில பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்குது. திருமாவர்களே வந்து சொல்லியிருக்காங்க, எனக்கு காங்கிரஸ் மேல வந்து அதிருப்தி இருக்கு அப்படின்னு ஒரு விஷயத்த முன் வச்சிருக்காங்க. சோ ஏன் அங்கேயுமே இதே ஓ, திமுக மேல பாசமா இருக்குன்னு சொன்னாரா? இல்ல காங்கிரஸ் ஏமா அழுததே திமுக பத்தி சொன்னா அழுது பேட்டி கொடுத்தாரு. நீங்க அதை விட்டு இதை பேசுறீங்களா? எனக்கு புரியல. காங்கிரஸை பற்றி அவர் பேசுறதுக்கு வேலையே இல்லையே. அவர் காங்கிரஸ் எங்க பேச்சுவார்த்தை நடத்தினாரு? இல்ல, காங்கிரஸ் மேலயும் அதிருப்தியில இருக்கேன் நான் அப்படின்னு. என்ன சொல்றேன்னு புரிஞ்சு பேசுமா. ம். காங்கிரஸ் கிட்ட அவர் பேசவே இல்லையே. அவர் எப்படி அதிருப்தி வரும்? அவர் பேசுறது பூரா திமுக தானே. அவர் திமுக தான் பேசிட்டு திமுக அதிருப்தி இருக்குன்னு அவர் பேசினாரு. அது புரியுது. காங்கிரஸ் மேல அதிருப்தி இருக்குன்னு சொன்னாருன்னா அது பொய், பச்சை பொய், வடிகட்டிய பொய்.